12th standard physics chapter number 5 electromagnetic waves book back answers பார்க்கலாம். செகண்ட் ரோமன் அண்ட் தேர்ட் ரோமன் இந்த வீடியோவில் இருக்கும். நியூஸ்க்கு ஆன்சர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ரோமனுக்கான பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 269, செகண்ட் கொஷின் பேஜ் நம்பர் 272, தேர்ட் கொஷின் பேஜ் நம்பர் 271, fourth question page number 271, fifth question page number 275, 276, sixth question page number 279, seventh question page number 271, eighth question page number 272. லாங் ஆன்சர் கொஷின்ஸோட பேஜ் நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 12th ஸ்டாண்டர்டில் எல்லா சப்ஜெக்ட்கான புக் பேக் ஆன்சர்ஸும் இருக்குது, கண்டிப்பாக போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லாங் ஆன்சர் கொஷின்ஸோட பேஜ் நம்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 270 அண்ட் 271, செகண்ட் கொஷின் பேஜ் நம்பர் 275, 276, தேர்ட் கொஷின் பேஜ் நம்பர் 272, ஃபோர்த் கொஷின் பேஜ் நம்பர் 268, 269, ஃபிஃப்த் கொஷின் பேஜ் நம்பர் 270, sixth question page number 272, seventh question page number 274, 275, eighth question page number 278, 279, ninth question page number 279. டைரெக்டாக பேஜ் நம்பர் 268 எடுத்துக்கோங்க. அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் மேக்ஸ்வெல்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் ஃபுல்லாகவே ஃபோர்த் டீட்டெயிலுக்கான ஆன்சர். அதுக்கு என்னென்ன நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறதையும் நான் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டயக்ராம் வரையணும், இங்கே கொடுத்துருக்க டயக்ராம் ஃபிகர் 5.3 வரையணும். அடுத்து இந்த டெரிவேஷன் இவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதணும். அண்ட் ஃபார்முலாவும் முக்கியம். அண்ட் ஃபிகர் 5.4 இந்த டயக்ராமும் நீங்கள் வரையணும். கீழே கொடுத்துருக்குது எல்லாமே நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பாயிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் ஃபிகர் 5.5 அதில் கொடுத்துருக்க டயக்ராமும் நீங்கள் வரையணும். கீழே வந்துட்டு டெரிவேஷன் தான் கொடுத்துருப்பாங்க, ஸோ அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிட்டு இது வரைக்கும் நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேவா? இது வந்துட்டு 269ல் இந்த டயக்ராமுக்கு சைட்லேயே இருக்கும். இது ஃபோர்த் டீட்டெயிலுக்கான ஆன்சர். இந்த ஃபோர்த் டீட்டெயிலுக்குள்ளேயே ஒரு கொஷின் ஆன்சர் வந்துடும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிற டெஃபினேஷன் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் த கரண்ட் which comes into play in the region in which the electric field or the electric flux is changing with time. இந்த டெஃபினேஷனும் மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு ஃபார்முலா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டோட ஃபார்முலா தான் அது. இந்த டெஃபினேஷன் ப்ளஸ் இந்த ஃபார்முலா எழுதி இந்த ஒரு கொஷினுக்கு முடிச்சிருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், ஸோ இது கண்டிப்பாக படிங்க. இது ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர். பேஜ் நம்பர் 270 எடுத்துக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் ஃபுல்லாகவே ஃபிஃப்த்து டீட்டெயிலுக்கான ஆன்சர். இது ஃபுல்லாகவே இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிட்டு கடைசியாக நோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கிற பேராகிராஃப் வரைக்குமே எழுதணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு முடியுது இல்லையா, அது வரைக்கும் எழுதணும். இது ஃபிஃப்த்து டீட்டெயிலுக்கான ஆன்சர். அடுத்து அதே பேஜில் 5.1.3 மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் இன்டிகிரல் ஃபார்ம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு டீட்டெயிலுக்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டீட்டெயில். ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன், 4 ஈக்குவேஷன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதில் ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். 2 மார்க்லேயே 2 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். இப்போ இதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் முடிகிற வரைக்குமே ஃபஸ்ட்டு டீட்டெயிலுக்கான ஆன்சர். ஆஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வரைக்குமே ஃபஸ்ட்டு டீட்டெயிலுக்கான ஆன்சர். இந்த 4 ஈக்குவேஷனையும் 4 சப்டாப்பிக்காக நீங்கள் போட்டு எழுதிக்கலாம். அடுத்து அதே 271 பேஜில் செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மேக்ஸ்வெல்லோட செகண்ட் ஈக்குவேஷன், அது ஃபோர்த்து கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர். இந்த பேராகிராஃப் மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். இது ஃபோர்த்து கொஷின் ஆன்சருக்கான ஆன்சர். அண்ட் இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் சிமிலராக தான் இருக்கும், ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபோர்த் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அது 2 கொஷின் ஆன்சரில் வந்துடும். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு ஆம்பேர் சர்க்யூட்டல் லா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் அதுக்கு வந்துட்டு இந்த 7th கொஷின் தான் அது. ஓகேவா? அந்த 7th கொஷின் இது வரைக்கும் நீங்கள் எழுதினா போதும்.
இட் இஸ் மாடிஃபைடு ஆம்பியர்ஸ் லா அதிலிருந்து ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அது வரைக்கும் நீங்கள் எழுதினா போதும். அண்ட் இந்த ஃபார்முலாவும் முக்கியம். ஓகேவா, இதுவும் நீங்கள் எழுதிக்கணும். இது ஃபுல்லாகவே 7th கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர். அண்ட் 3rd கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர் பாருங்கள். இங்கே அந்த ஃபார்முலா மட்டும் கேட்டிருப்பாங்க. ஆம்பையர் சர்க்யூட்டல் லாவோட ஃபார்முலா மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷினுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் எழுதினா போதும். ஓகேவா, இது ஆம்பையர் சர்க்யூட்டல் லாவோட ஃபார்முலா எழுதினாலும் இதுதான் எழுதணும். ஆம்பையர் மேக்ஸ்வெல் லா அப்படின்னு கேட்டாலும் இதுதான் எழுதணும். அண்டு 4th ஈக்குவேஷன், மேக்ஸ்வெல்லோட 4th ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டாலும் இந்த ஃபார்முலா தான் எழுதணும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்து மார்க் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா மட்டும் எழுதினா போதும். இது 3rd கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் 272 எடுத்துக்கோங்க. அதில் 5.2.1 ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்லேருந்து ஆரம்பித்து இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்லாம் எழுதிக்கோங்க. அடுத்து இந்த 2 பேராகிராஃப் இது வரைக்கும் முடிச்சுக்கலாம். ஸ்பீட் ஆஃப் லைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வரைக்கும் நீங்கள் முடிச்சுக்கணும். இது 3rd டீட்டெயிலுக்கான ஆன்சர். அந்த டீட்டெயிலுக்கு இந்த டயக்ராமும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த டயக்ராம் வரையணும். இது 3rd டீட்டெயிலுக்கான ஆன்சர். அண்ட் அதே பேஜில் 5.2 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். வாட் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு இந்த 4 லைன் நீங்கள் எழுதினா போதும். டிஃப்ரெண்ட்டாக கைட்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 லைன் நீங்கள் எழுதினாலே போதும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ் விச் மூவ் வித் ஸ்பீட் ஈக்குவல் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம். இட் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இது மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இது 2nd கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர். அண்ட் அது கீழேயே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். இதையும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. இது அடிக்கடி 3 மார்க்கில் கேட்பாங்க. இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதணும். டோட்டலாக 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 8 பாயிண்ட்ஸுமே 6th டீட்டெயிலுக்கான ஆன்சர். அண்ட் இந்த டயக்ராமும் நீங்கள் வரையணும். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா 5.8 ஃபிகர் 5.8 அந்த டயக்ராமும் நீங்கள் வரையணும். இது ஃபுல்லாகவே 6th டீட்டெயிலுக்கான ஆன்சர். ஸோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து அதுக்குள்ளேயே ஒரு கொஷின் ஆன்சர் இருக்குது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் do not require any medium for propagation. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இஸ் அ நான் மெக்கானிக்கல் வேவ். அதாவது ரீசன் கேட்டிருப்பாங்க. இது 8th கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர். 2nd பாயிண்ட்டாக இருக்கும் பாருங்கள். அதில் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா ஒய் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இஸ் அ நான் மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு ரீசன் எழுத சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படி கேட்டாலும் இந்த ஆன்சர் தான் எழுதணும். அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இஸ் அ நான் மெக்கானிக்கல் வேவ் ஜஸ்டிஃபை இல்லைனா கிவ் ரீசன் அந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் இந்த ஆன்சர் எழுதினா போதும். இது 8th கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர். பேஜ் நம்பர் 274 அதில் 5.2.2 சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் ஃபுல்லாகவே 7th டீட்டெயிலுக்கான ஆன்சர். இதில் என்னென்ன எழுதணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த பேஜ் ஃபுல்லாகவே எழுதிடணும். அண்ட் இந்த டயக்ராமும் கம்பல்சரி. இந்த டயக்ராம் அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸாம்பிள் 5.3க்கு முன்னாடி இருக்கிற பேராகிராஃப் வரைக்குமே நீங்கள் எழுதணும். இது 7th டீட்டெயிலுக்கான ஆன்சர். அடுத்து அதுக்கு சைட்லேயே 5.2.3 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இது நிறைய கொஷின்ஸ் இன்க்ளூடிங் கொஷின் ஆன்சர் ஷார்ட் ஆன்சர்ஸ்லேயும் இருக்குது, லாங் ஆன்சர்ஸ்லேயும் இருக்குது. இது தெளிவாக படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். ரேடியோ வேவ்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே இந்த டாப்பிக்கில் இருக்க 2 பேராகிராஃப் இருக்கா, அது ரெண்டுமே 2nd டீட்டெயில் சப்டிவிஷன் சி. ஓகேவா, 2nd டீட்டெயிலில் சப்டிவிஷன் சி. அதில் 4 சப்டிவிஷன் டோட்டலாக இருக்கும். இதில் 3rd சப்டிவிஷனுக்கான ஆன்சர் தான் இது. 2nd சப்டிவிஷன், 2nd கொஷின், 3rd சப்டிவிஷன். ரேடியோ வேவ்ஸை பற்றி எழுத சொல்லியிருப்பாங்க, அதுக்கான ஆன்சர் தான் இது. அடுத்து 2nd டீட்டெயில் 1st கொஷின் இருக்கும் இல்லையா, ஆப்ஷன் ஏ. 2nd டீட்டெயில் ஏ கொஷினுக்கு மைக்ரோவேவ்ஸ் டாபிக் ஃபுல்லாகவே எழுதணும். இது இந்த மைக்ரோவேவ்ஸில் 2 பேராகிராஃப் இருக்குது, அது ரெண்டுமே நீங்கள் எழுதணும். இது 2nd டீட்டெயிலோட ஏ சப்டிவிஷன். அடுத்து விசிபிள் லைட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு 2nd டீட்டெயிலோட டி சப்டிவிஷன், 4th சப்டிவிஷன் டி. ஓகேவா, அந்த 2 பேராகிராஃபும் நீங்கள் 2nd டீட்டெயில் டி சப்டிவிஷனுக்கு எழுதணும்.
அண்ட் அதே மாதிரி எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சைடில் கொடுத்துருப்பாங்க. அது இந்த எக்ஸ்ரேஸ் டாபிக் ஃபுல்லாகவே செகண்ட் டீட்டெயில் ஆப்ஷன் பிக்கான ஆன்சர். அடுத்த பேஜில் ஹோல்ஸ் அப்படின்னு புரியுது இல்லையா, அது வரைக்குமே செகண்ட் டீட்டெயில் பி கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து இதில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். மைக்ரோவேவ்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் பேராகிராஃப் மட்டும், அந்த செகண்ட் பேராகிராஃப் மட்டும் 5th கொஷின் ஆன்சர் செகண்ட் சப்டிவிஷன், அதோட யூசஸ் கேட்டிருப்பாங்க. மைக்ரோவேவ்ஸோட யூசஸ் கேட்டிருப்பாங்க. அது செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். 5th கொஷின் ஆன்சர் செகண்ட் சப்டிவிஷன் எழுதிக்கோங்க. அடுத்து இன்ஃப்ராட் ரேடியேஷன் டாபிக் இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் பேராகிராஃப் இட் ப்ரொவைட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு சேட்டலைட்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் சோலார் செல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஆரம்பித்து இந்த விசிபிள் லைட்டுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் ஓகேவா, ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு முடியுது இல்லையா, அது வரைக்கும் 5th கொஷினோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிடையாது, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே 5th கொஷின் தேர்ட் சப்டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. அல்ட்ரா வயலட் ரேடியேஷனோட யூசஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கு செகண்ட் பேராகிராஃபில் இட் இஸ் யூஸ் டு டிஸ்ட்ராய் பாக்டீரியா இன் ஸ்டெரிலைசிங் த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும். இது 5th கொஷின் ஆன்சருடைய தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். பார்த்தீங்களா, இதுலேயே எவ்வளோ கொஷின்ஸ் வந்துடுது, அதனால இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. அடுத்து எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் இட்ஸ் டைப்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கு 8th டீட்டெயிலுக்கான ஆன்சர். அது 8th டீட்டெயிலுக்கான ஆன்சர். பேஜ் நம்பர் 278 எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதிலிருந்து ஆரம்பித்து இந்த 3 சப்டிவிஷன், கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அடுத்து பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், இந்த 3 டாப்பிக்கும் எழுதி இதை முடிச்சிடலாம். இந்த டியூப் எக்ஸெட்ரா அப்படின்னு இருக்கு இல்லையா, டிஸ்சார்ஜ் டியூப் எக்ஸெட்ரா அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் எழுதணும். இது 8th டீட்டெயிலுக்கான ஆன்சர். அடுத்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, அதே பேஜில் தான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் இட்ஸ் டைப்ஸ் கேட்டிருக்காங்க. அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவை பற்றி எழுதிட்டு அடுத்து அதோட டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, அடுத்து லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், அடுத்து பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இது வந்துட்டு 9th டீட்டெயிலுக்கான ஆன்சர். ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும், கொஞ்சம் வந்துட்டு வேரி ஆகும். இது டிஃப்ரென்ஸ் பண்ணி படிச்சிங்கனாலே ஈஸியாக படிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இது. 9th டீட்டெயிலுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் அதே பேஜில் ஃப்ரான்ஹாஃபர் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப், இங்கே ஒரு பேராகிராஃப் தான் இருக்குது, அந்த பேராகிராஃப் மட்டும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் 6th கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர். இது ரெண்டுமே நீங்கள் எழுதிக்கோங்க. 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஃபுல்லாக எழுதிக்கலாம். சப்போஸ் 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா நோன் அஸ் ஃப்ரான்ஹாஃபர் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் லைன், இது வரைக்கும் நீங்கள் எழுதுனா போதும். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு வால்யூமோட புக் பேக் ஆன்சர்ஸ் முடிஞ்சுது. அடுத்து செகண்ட் வால்யூமுக்கு போடலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.